தேவனுடைய சமூகத்துல 40 நாள் இருக்கிறார். உள்ள வானாரு, போய் காத்திருந்தான். காத்திருந்த பிற்பாடு இப்போ உள்ள வான்றாரு. உள்ள போறான். அங்க எப்படி மகிமை இருக்குது, அக்னி இருக்குது. இது எல்லாத்திலும் மோசே அங்க இருக்கார். இப்பதான் கர்த்தர் பேசுறார். ஓகே, ஒன்று, நீங்கள் ஆயத்தமாகி அழைக்கப்பட்ட எத்தனை நாள்? 6 நாள். ஏன் 10 நாள் வெயிட் பண்ண விட்டுருக்கலாம்ல? 12 நாள் வெயிட் பண்ணி வர சொல்ல. 6 நாள் கர்த்தர் சொல்ல, 6 நாள் உலகத்துல வேலை பண்ணு. 7வது நாள் கூப்பிட்டேன்ல, 7வது நாள் என்னுடைய நாள். உங்களுக்காக, உங்க பரிசுத்தத்துக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக, உங்க உயர்வுக்காக, உங்க மேன்மைக்காக என் சித்தத்தை உன்னை வெளிப்படுத்தும்படிக்கு 7வது நாள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். அதனாலதான் 7வது நாள் எங்கிட்ட வா. என்கிட்ட 7வது நாள் வந்து என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பலன், என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம், என் இருதயத்தின் விருப்பம் அத்தனை நான் உனக்கு காண்பிக்கிறேன். ரைட்டா? வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள், வேதத்தின் மகத்துவங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாள், வேதத்தின் மறைப்பொருள்களை பெற்றுக்கொள்ளுகிற நாள், உங்களுடைய கண்களை தெளிவிக்கிற நாள், உங்க கட்டுகளை உடைக்கிற நாள், உங்களை ஒவ்வொரு நாள் இந்த 6 நாட்கள் வெளியே போய் நீங்க மேற்கொள்ளுவதற்கு வேண்டிய அத்தனை கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாள் தான் 7வது நாள். அதுவே ஓய்வு நாள், அதுவே பரிசுத்த நாள், அதை உயிர்த்தெழுந்த நாள். இதற்காக தான் கர்த்தர் வான்னாரு. இதை எத்தனை பேர் அசட்டை பண்றாங்க பாருங்களேன். அதைத்தான் சொல்லுது, ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணாதே. அதை அசட்டை பண்ணினா உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்க திட்டத்தை எல்லாத்தையும் நீ வெறுத்து தள்ளுற. நீ அப்படி தள்ளும் போது நஷ்டம் எனக்குள்ள உனக்குன்னாரு. லாபமான யாவையும் உனக்கு கொடுக்கத்தான் நான் கூப்பிட்டேன். நீ எனக்கு லாபம் வேணாம், எனக்கு மாம்சம் முக்கியம், சொந்தம் முக்கியம், உறவு முக்கியம், சோறு முக்கியம், விசேஷம் முக்கியம்னு அப்படி நீங்க சொல்லும் போதெல்லாம் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறது கிடையாது. அது என் லைஃபை நான் சர்வைவ் பண்ணிக்கிறேன், நீர் வேண்டாம், உன்னுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று நீங்க சொல்லாமே சொல்லக்கூடியது அதனுடைய அர்த்தம்.